ஹாய் பிகே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 40th பர்த்டேன்னு சொன்னாங்க, நம்பவே முடியல. இப்போ தான் 2003 எம்ஐடியில் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 20 வருஷம் போயிடுச்சு. ஹாவ் எ ராக்கிங் இயர் அஹெட். தேங்க்யூ. இப்பெல்லாம் ஃபார்மலாக சொல்லி முடிக்கலாம் தான் நானும் நினச்சேன். சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டுமே, உன்னோட வரலாறை 40th பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாலாம் போல், ஒரு 2-3 மெமரிஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் பிகேவும் ஒன்றா தான் காலேஜ் படித்தோம். அதுக்கப்புறம் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 3 வருஷம் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவர் தான் என்னோடய ரூம்மேட்டு. காலேஜ் மெமரிஸ்ன்னு பார்த்தா, காலேஜ் செகண்ட் இயரில் வந்து ஒரு பெங்களூருக்கு ஒரு டூர் போனோம். அந்த டூர் மறக்கவே முடியாத டூர். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபஸ்ட்டு போன டூரு. அந்த டூர் அப்போது நம்ம பிகே வந்து குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் டான்ஸ் ஆட ஆரம்பித்தவர் தான். எலக்ட்ரிக் ட்ரெயினில், பெங்களூர் ட்ரெயினில், பஸ்ஸில், எல்லாத்துலேயும் விடாமல் டான்ஸ். அது மறக்கவே முடியாது. செகண்ட் மெமரி வந்து தேர்ட் இயர் அப்போது காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஆசையை காற்றுல தூது விட்டு சாங்குக்கு நான், பிகே, ஹெர்மஸ், அப்புறம் இன்னும் 2 பசங்க வந்து டான்ஸ் ஆடினோம். ஆடியன்ஸ் யாருன்னா எங்கள் ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர், லெக்சரர்ஸ், அப்புறம் மற்ற இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தான். அது பயங்கரமான குத்து, அது மறக்கவே முடியாது. ஃபைனல் இயர் அப்போது ஆல் இண்டியா டூர் போனோம், ஒரு 15 டேஸு. அப்போ வந்து ட்ரிப்பு ஃபுல்லாக என்னோடய ரூம்மேட்டு பிகே தான். நல்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்போ ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, நாங்கள் 3 பேர், நான், பிகே, ஹெர்மஸ் 3 பேரும் சரி போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு காலேஜை கட்டடிச்சிட்டு, காலையில் 9 மணி 9:30 மணி இருக்கும், கட்டடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் காலேஜில். காலேஜ் ரோட்டில் யாருமே இல்லை. எல்லோரும் கிளாஸில் அங்கங்கே உட்காந்து படிச்சுட்ருக்காங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் சும்மா நடந்து போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் டீன் வந்தார். அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனோம். ஆனால் அவர் எங்களை பார்த்துட்டாரு. இங்கே வாங்கப்பா, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். கிளாஸ் இல்லையா அப்படின்னு. நாங்கள் சும்மா இல்லாமல் ப்ரொஃபஸர் வரல சார், அதனால் கிளாஸ் இல்லை, அதான் போயிட்டுருக்கோம் அப்படின்னோம். சரி போங்க பண்ணிட்டு அவரும் போயிட்டார். அவர் ரூமுக்கு போவார்னு பார்த்தா நேராக எங்கள் கிளாஸுக்கு போயிட்டார். போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தா எங்கள் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் டென்ஷன் ஆகி போய் எங்கள் டீனு எங்கள் 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அது ஒரு நாள் தான் சஸ்பெண்ட் பண்ணார். அதுக்கப்புறமும் நாங்கள் கட்டடிச்சிட்டு தான் இருந்தோம். அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் 2010 நினைக்கிறேன், நியூ இயர் அப்போது பெசன்ட் நகர் பீச்சில் ஒரு மறக்க முடியாத நியூ இயர் செலிப்ரேஷன். நாங்கள் பெசன்ட் நகர் பீச் ரோட்டில் தான் பயங்கர ஆட்டம். ஒரு 2 மணி வரைக்கும் சென்னையே சுற்றி வந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிகே. இது லிமிட்டடாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் உன்னோட பர்த்டேக்காக ஒரு ரொம்ப பாப்புலரான சிங்கர், ஒரு பெரிய சிங்கர் ஒருத்தவரை பாட சொல்லி உன் பர்த்டேக்காக அனுப்பிச்சி வச்சுருக்கேன். இந்த வீடியோக்கு அப்புறம் அதை ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணு. பாய். அண்ணனுக்கு ஜெய், கார்த்திகேயனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய், கார்த்திகேயனுக்கு ஜெய் ஜெய். பொதுவாக இவர் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக இவர் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மைய சொல்வார், நல்லத செய்வார், தன்னானே தானா தன தன்னானே நானா. அவர் பேரு கார்த்திகேயன்டா. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், படை கார்த்திகேயன் பேரை சொல்லி கொண்டாடுவோம். படை ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஹாப்பி பர்த்டே கார்த்திகேயன் பேரை சொல்லி கொண்டாடுவோம்.